விமனுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னர் சூஸ் பண்ணுறதான். கப் சைஸ் கரெக்டாக இருந்தால் வேஸ்ட் கரெக்டாக இருக்காது, வேஸ்ட் சைஸ் கரெக்டாக இருந்தால் கப் கரெக்டாக இருக்காது. நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ அது எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு உங்களோட கப் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பஸ்ட் மைனஸ் வேஸ்ட் தான் உங்களோட கப் சைஸ், உங்களோட லோவர் செஸ்ட் தான் வேஸ்ட் சைஸ் அண்ட் உங்களோட மிடில் செஸ்ட் தான் பஸ்ட் சைஸ். ஓகேல? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பஸ்ட் சைஸ் வந்து 13 வருது அண்ட் வேஸ்ட் சைஸ் வந்து 24 வருது. 24 வராமல் 24.5 24.7 அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 25 ஆக்கிடணும். அண்ட் இந்த வேஸ்ட் சைஸ் உங்களுக்கு ஈவன் நம்பராக வந்ததுன்னா இப்போ 24 வந்திருக்கு, நீங்கள் வந்து +4 பண்ணிக்கணும். இதே ஆட் நம்பர் 25 வந்ததுன்னா நீங்கள் +5 பண்ணிக்கணும். அதுதான் உங்களோட வேஸ்ட் சைஸ். ஸோ இப்போ நமக்கு பஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் வேஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ நம்மளோட கப் சைஸ் என்னன்னா 30 minus 28 that is equal to 2. இந்த சார்ட்டை பாருங்க, ஏனா 1 பினா 2 சினா 3 அந்த மாதிரி நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட கப் சைஸ் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு கப் சைஸ் பி. ஸோ உங்களோட கப் சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் இதை வச்சு நம்ம பிரேசியர் சைஸ் கண்டுபிடிச்சிடலாம். பிரேசியர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் சைஸ் பிளஸ் கப் சைஸ். வெயிட் சைஸ் என்ன வந்திருக்கு 28 அண்ட் பிளஸ் கப் சைஸ் இஸ் பி. இதுதான் உங்களோட பிரேசியர் சைஸ். இந்த மாதிரி சைஸ் கண்டுபிடிச்சு நீங்க இன்னர் வாங்கினா தான் நீங்க வந்து ஃபிட்டா போட முடியும். இல்லைனா எப்போதுமே ஏதாவது ஒரு இடத்துல லூஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு புரியல, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் இதோட ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்.